அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்களை பார்க்கும்போது வினை பயனா அறுக்கக்கூடிய வியாழ பகவான அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் உங்களுக்கு எந்த கடவுளினுடைய பெயர் பிடிக்குமோ அல்லது உங்கள் குலதெய்வமோ யாராக இருந்தாலும் அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. வாழ்க்கையிலும் தொழிலிலும் மிக சிறப்பான மாற்றத்தை எதிர்நோக்குவீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஏற்றத்தை காண்பீங்க. எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. உங்களுடைய பரந்த மனப்பான்மையால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து தாங்க காணப்படும். வான்மதியினுடைய வசீகர பலனால் பல வகைகளிலையும் வியூகம் அமைத்து வியாபாரத்தை பெருக்கக்கூடிய சக்தி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. வங்கியில் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களால் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. மேலும் தனியார் துறை ஊழியர்களும் கணிசமான பலன்களை பெறுவீங்க. புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. மாணவர்களுடைய அக்கறை ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பெருமைப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கட்டுமான தொழிலில் புதிய அத்தியாயம் படைக்கிறதுக்கான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது. விவசாயத்தில் விருப்பத்துடன் ஈடுபடுவீங்க. பங்கு சந்தை வியாபாரம் படு ஜோராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. விருந்து நிகழ்ச்சிகளால் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சு முடிப்பேன், நான் இத்தனை நாளைக்குள்ளே இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்லாம் யாருக்கிட்டேயும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க. அதே போல் ஜாமீன் கையெழுத்து இப்போதைக்கு யாருக்கும் போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்பால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் தொழில் பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுடைய 3ஆவது வீட்டில் ஜூன் மாதம் வருவார். உங்களை செம்மைப்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கிய வாழ்வில் பல வழிகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாகவும் நம்பிக்கையுடன் இருப்பீங்க. உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் வெவ்வேறு மற்றும் புதிய ஆதாரங்களை தேடுவீங்க. நீங்கள் பாதுகாப்பான பொருளாதார திட்டங்களில் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும். இதற்கு தேவைப்பட்ட ஆலோசகர் அல்லது நிபுணருடைய உதவியும் நீங்கள் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் சமுதாயத்தில் மரியாதை பெறக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம். இதில் நீங்கள் உங்களுடைய பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டி இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுடைய சந்திரனுடைய 6ஆம் வீட்டில் வியாழன் இருக்கிறதால உங்கள் மனம் பல விஷயங்களால் குழப்பமடையக்கூடும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் மீறி உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்தினா நீங்கள் நிச்சயமாக வெற்றியும் மரியாதையும் பெறுவீங்க. எனவே உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி உங்களை நீங்கள் சரியான திசையில் வழிநடத்த முயற்சி செய்யுங்க. இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, இது மட்டும் இல்லாமல் செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை போன்ற துறைகளில் பயின்று வருவாங்க. இந்த வாரம் கல்விக்காக கூடுதல் பணம் செலவழிக்க நேரிடலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் திடீரென பணத்தை எவ்வாறு கோருவது அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய மனதில் அதிகமான சிக்கல் காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தினமும் லிங்காஷ்டகம் பாராயணம் செய்வது உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இப்படி லிங்காஷ்டகம் படிக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு பலன்கள் இருக்க போகிறது என்றே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம்.
பேச்சால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால பேசும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ப பண வரவு இருக்கிறதால சமாளித்து விடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம், அனுகூலமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 29ஆம் தேதி அதிர்ஷ்டமான நாட்களாக இருந்தது. அதே போல் 31ஆம் தேதி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். பரிகாரமாக பார்க்கும்போது தினமும் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானுடைய பாடலையோ அல்லது எந்த கடவுளினுடைய பாடல் உங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது. அதனால் கடவுளுடைய மந்திரங்கள் உங்களுடைய வாயில் வரும்போதே கண்டிப்பாக எந்த விதமான தோஷம் இருந்தாலும் விலகி போகும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் உங்களுக்கு பலன்கள் இருக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் எந்த செயலை எடுத்தாலும் நீங்கள் 1-2 முறை யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். எதையுமே நீங்கள் கவனம் இல்லாமல் செய்கிறது உங்களுக்கு தொல்லையை தான் கொடுக்கும். தொலைநோக்கு சிந்தனையுடைய அதே நேரத்தில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த வாரம் எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாகவும் பகைகள் விலகக்கூடியதாகவும் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பற்றி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக பணியாளர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். அதே போல் பேச்சினுடைய இனிமை சாதுரியத்தால் எளிதில் நீங்கள் காரியங்களை உங்களுக்கு கைகூடும். பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்க தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். பரிகாரம் அப்படின்னு மேலும் பார்க்கும்போது ஸ்ரீ ராகவேந்திரரை வியாழன்கிழமையில் வணங்கி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே சிறப்பானதாக இருக்க போகிறது. அரசு ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனியார் துறை ஊழியர்களுக்கும் இது மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்க போகுது. மேலும் அக்கறையுடன் வேலை பார்த்து முதலாளிகளால் அனுகூலம் அடைவீங்க. சந்திரன் உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் என்றதை சொல்லலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக வியாபாரத்திற்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க. அலைச்சல் அதிகமானாலும் கூட அதற்கு உரிய பலன் கிடைக்கும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்காரு. வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க. புதன் 10ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க. எண்ணத்தை பரிமாறி உள்ளத்தை ஒன்றாக்கி எதிர்காலத்தில் இணைவதற்கு திட்டம் தீட்டுவீங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருமண வகையில் இரு வீட்டார் ஒவ்வொருக்கு ஒருவர் கலந்து பேசி 3வது மனிதர்களுடைய தலையீட்டால் திருமண காரியங்களில் தடை ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு நீங்களே எந்த விதமான ஒரு முடிவாக இருந்தாலும் சுய முடிவுகளாக எடுக்கிறது மிகவும் நல்லது என்றே சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாரம் மாதம் நாட்களில் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.